இந்த பிரச்சனைக்கு ஹிந்து முஸ்லீம் கோணம் இருக்கு. 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற மரபு ஒன்று இருக்கு. அதை மாற்றணுமா வேணாமான்ற ஒரு கோணம் இருக்கு. அயோத்தி மாதிரி ஒரு சிலையை நடுராத்திரியில் கொண்டு வச்சு மூடப்பட்ட ஒரு இடத்துல அந்த கேட்டை திறந்து விட்டு பலிபாட்டுக்கு விட்டு பிறகு அதை கரசேவை பண்ணி அதற்கு பிறகு ஒரு கோயில் கட்டி ஒரு 100 வருஷத்தில் வரலாறை மாற்றினாங்க. அதே மாதிரி இப்போ 10 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வரலாறை மாற்றுற ஒரு முயற்சி நடக்குது அப்படின்ற கோணமும் இன்னொரு பக்கம் இருக்குது. அதை தாண்டின ஒரு முக்கியமான விஷயம் நீதிமன்றம் விடாப்பிடியாக சொல்கிறதும், அரசு கலவரம் வந்துடும், சமூக பதற்றம் வந்துடும், இது ஆகமங்களுக்கு எதிரானது அப்படின்னு அதை ஏற்க மறுத்து மேல்முறையீட்டுக்கு போகிறதுமாக நீதித்துறைக்கும் அரசுக்குமான ஒரு மோதல் உருவாகிற ஒரு கட்டமும் ஒரு கோணம் இருக்குது. நீங்கள் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வரலாற்றை நம் கண் முன்னாலேயே திரித்து மாற்றுகிறார்கள் சங்கிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களே சொன்னீங்க பாபர் மசூதி அப்படி மாற்றப்பட்டதுங்கிறதையும். இங்கே ஒரு வலதுசாரியாக குமார் அவர்கள் அந்த தொனியில் வாதத்தை வைப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வரலாற்றை சங்கிகள் திரிப்பதற்கு எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் நடுநிலை என்ற பெயரில் இயங்கக்கூடிய இதழ்களும் துணை போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று பாருங்க. தெற்கிலிருந்து சூரியன், மாபெரும் தமிழ் கனவு அண்ணாவை பற்றி, அதுக்கப்புறம் பெரியாரை பற்றியெல்லாம் நூல்களை போட்ட ஒரு தமிழ் நாளேடு இன்னைக்கு போட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம் 2வது முறையாக உத்தரவிட்டும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி மறுப்பு, பக்தர்கள் ஆவேசம், திருப்பரங்குன்றத்தில் நீடிக்கும் பதற்றம். முதல்ல இது தீபத்தூணா? ஒரு நடுநிலை நாளேடு இதை தீபத்தூன்னு டிக்ளேர் பண்ணலாமா? அதுக்கப்புறம் அங்கே ஆவேசப்பட்டவர்கள் பக்தர்களா? பக்தர்கள் ஆவேசப்பட்டிருந்தால் இன்னைக்கு பாஜக விடுத்த வேண்டுகோளுக்கு கடையடைப்பு நடந்திருக்கணுமே, வேலை நிறுத்தம் நடந்திருக்கணுமே, ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றமும் இன்றைக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கணுமே. 2 முறை நீதிமன்றம் சொன்ன பிறகும் அரசு அதை செய்யவில்லைன்னா முதல்ல உள்ளூர் மக்களுக்குள்ள கோபம் வரணும். ஆனால் அங்கே பக்தர்கள் யாரும் ஆவேசப்படலையே. பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்றாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றவன் தான் ஆவேசப்படுறான். முருகன் கோயிலில் எப்படி ஜெய் ஸ்ரீராம் வந்துச்சு? முருகன் கோயிலுக்குள்ள எப்படி பாரத் மாதா கி ஜெய் வந்தது? தமிழ் கடவுள் முருகன். அப்போ அந்த இடத்துல பாரத் மாதா கி ஜெய் வந்திருக்குது. அது எப்படி வந்துச்சுங்கிறத சிந்திச்சு பார்த்தாலே இதனுடைய பின்னணியில யார் இருக்கான்னு தெரிய வேண்டாமா? வழக்கு போட்ட ராம ரவிக்குமார் யாரு? அவர் என்ன சைவ மடங்கள்ல இருந்து வந்தவரா அல்லது சாதாரண ஒரு சாமானிய இந்துவா? அவர் இந்து முன்னணியில் இயங்கி அப்புறம் அர்ஜுன் சம்பத் இயக்கத்தில் இயங்கி அதிலிருந்து பிரிஞ்சு இப்போ இந்து தமிழர் கட்சின்னு ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு தீவிரமான ஒரு சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர். அவர் போய் வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுத்தா அவருக்கு ஏதுவான ஒரு தீர்ப்பு கிடைக்குது. அதை எடுத்துட்டு அவர் வர்றாரு. ஆனால் நடப்பு என்ன, அங்கே உள்ள நிலைமை என்னன்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்னால் இந்த பிரச்சனை கிளப்பப்பட்டது. ஓராண்டுக்கு முன்னால் திருப்பரங்குன்றத்தை வைத்து சர்ச்சை பாஜக உருவாக்குச்சு. அப்போ போராட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்க. அரசு அங்கே உள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னோன்னா நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் இவர்களுக்கு அனுமதி கொடுத்தது. என்ன சொல்லி கொடுத்தது? யாரும் எந்த சர்ச்சையான பேச்சும் பேசக்கூடாது, மத வன்முறைகளை தூண்டுற மாதிரி நடந்துக்க கூடாது, கலவரத்தை தூண்டுற வகையில் எந்த விதமான கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடாது, இதுதான் நிபந்தனை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கூடலாம் இவ்வளோ மணி நேரம் நடத்தலான்னு சொல்லி நீதிமன்றத்தின் அனுமதியோடு அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனால் நீதிமன்றத்தின் அனுமதியோடு நிபந்தனைகளோடு நடத்தப்பட்ட அந்த போராட்டம் நீதிமன்றத்தின் நிபந்தனைக்கு உட்பட்டு நடந்துச்சா? எல்லை மீறினார்களா? சட்டத்தை மீறினார்களா இல்லையா? அங்க ஹெச் ராஜா என்ன பேசினாரு? ரீலொகேட் பண்ணணும், இந்த சிக்கந்தர் தர்காவை அகற்றணும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அண்ணாமலை பிரஸ் மீட் வச்சு என்ன சொல்றாரு? சிக்கந்தர் தர்கா முஸ்லிம்களுக்கு சொந்தமானது, அந்த இடத்தை தவிர மலை இந்துக்களுக்கு சொந்தமானதுங்கிறார். பாஜகவுக்குள்ளே கருத்து எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இதுல யார் சொல்லுவது நடக்கும்? அண்ணாமலை இப்ப புதுசா உள்ள பூந்தவர். ஆனால் RSS இயக்கத்தில் இருந்து பிறந்ததுல இருந்து அந்த இயக்கத்தில் இருக்கிறவர் ஹெச் ராஜா. அவர் தான் ஹார்ட்கோர். அப்ப அவர் தான் RSS உள்ள கிடைக்கை வெளிப்படுத்தக்கூடியவர். சும்மா பதவிக்காக போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை சொல்வதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ நம்ம ஹெச் ராஜா சொல்லுவது என்ன ஸ்டேட்மெண்ட்? ரீலொகேட் பண்ணணும். இன்னைக்கு அவர் அந்த நடிக்கக்கூடிய கந்தர் மலை அப்படிங்கிற படத்துடைய விளம்பரம் வெளியிட்டு இருக்காங்க. முதல் வாக்கியமே என்ன தெரியுமா? டிசம்பர் 6 அயோத்தி மட்டுமல்ல. டிசம்பர் 6 அயோத்தி மட்டுமல்ல.
அப்ப இப்படி ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாரு. அங்க இருக்கிற அவ்வளோ பேரும் பிஜேபிக்காரங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க கை தட்டுறாங்க, அதை வரவேற்கிறாங்க. அந்த கருத்துள்ளவர்களை 10 பேரை நீங்க மேல போங்க அப்படின்னு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. இந்த கருத்துள்ளவர்கள் மேல போனா என்ன நடக்கும்? தர்காவை அகற்றுவாங்களா மாட்டாங்களா? தர்காவுக்கு அவங்களால பிரச்சனை வருமா வராதா? அப்படி தர்கா அகற்றப்பட்டால் என்ன நடக்கும்? பாபர் மசூதியை வந்து இடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் அங்கே கூடினாங்க. நீதிமன்றத்தில் வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டு தானே கூடினாங்க. என்ன நடந்துச்சு? பாபர் மசூதி இப்போ இருக்கா? அப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டது. சரி, இடித்தவர்களுக்கு தண்டனையாவது கொடுத்துருக்கா நீதிமன்றம்? அதுவும் கிடையாது. நாளைக்கு இவங்க போய் 10 பேர் போய் தர்காவை இடிச்சிட்டாங்கன்னா இந்த நீதிமன்றம் இந்த மாதிரி ஆவேசப்படுமா? உடனே படையை கூடவே அனுப்பி தர்காவை கெட்டி கொடுக்குமா? இடிச்சவங்களுக்கு தண்டனை கொடுக்குமா? அப்படி ஏதாவது முன்னுதாரணம் இருக்கா இந்தியாவில்? ஒன்றும் இல்லையே. பாதிக்கப்பட்டவன் தான், அவன் கடந்து கத்திட்டு சாக வேண்டியதான். இந்த இப்போ நாளைக்கு தமிழ்நாடு பூரா முஸ்லீம்கள் போராட்டம் நடத்துவாங்க. 30 வருஷமா போராட்டம் நடத்தி ரோட்டில் கடந்து கத்திட்டு கிடக்குறாங்க. நீதி மறுக்கப்படுகிறது. தண்டனை கொடுக்க சொல்றாங்க. சார், இடத்தை தான் தூக்கி கொடுத்துட்டீங்க, இடிச்சதுக்கு தண்டனை குற்ற செயல்னு ஜட்ஜ்மெண்ட்லேயே நீதிமன்றம் ஒப்புக்கொண்ட விஷயம். குற்ற செயல்னு ஒன்று நீதிமன்றம் டிக்ளேர் பண்ண பிறகு தண்டனை கொடுக்கணும்ல. அப்போ இந்தியாவில் ஒரு குற்றச் செயல் என்று நீதிமன்றத்தாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தண்டனை இதுவரை வழங்கப்படவில்லை. அப்படி ஒரு முன்னுதாரணத்தை பார்க்கிறோம். இங்க அந்த கும்பலை போய் மேல போய் ஏத்துன்னு சொல்லி நீதிமன்றமே அனுப்பிவிடுது. என்ன செய்வாங்க அவங்க? என்ன செய்வோம்னு சொல்றாங்க கீழே நின்று? அதை அகற்றுவோம்னு சொல்றாங்க. யார் அகற்றுவோம்னு சொல்றாங்களோ, தர்காவை அகற்றுவோம்னு பொது வெளியில யார் டிக்ளேர் பண்றாங்களோ அவங்களையே நீங்க போய் தர்கா இடத்துக்கு மேல போங்கன்னு அனுப்பி விட்டா அவங்க என்ன செய்வாங்க? பாபர் மசூதி என்ன செஞ்சாங்க? அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டு தானே ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கும். அப்ப இவங்க அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. இவங்க அந்த நம்பிக்கைக்குள்ளவர்கள் கிடையாது. இவங்க நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்க. இவங்க சட்டம் ஒழுங்குக்கு சவால் விட்டே பழகினவங்க. இவங்களுடைய வரலாறு அப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அரசு என்ன பண்ணுது? 144 போடுது. சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அந்த பொறுப்புணர்ந்து அரசு நடக்குது. பொறுப்பற்று நீதிமன்றம் இதுல இது ஒரு சென்சிட்டிவான மேட்ரு. இதை 1 மணி நேரத்தில் கையாளுற பிரச்சனை கிடையாது. இது பல ஆண்டுகளாக ஏற்றப்படுற மரபு ஒன்று இருக்கு. எந்த முதலமைச்சரும் இவங்க சுட்டி காட்டுற இந்த நீதிபதிகள் சுட்டி காட்டக்கூடிய தூணுல ஏற்றியதாகவோ அவங்க ஆட்சி காலத்தில் ஏற்றியதாகவோ எந்த குறிப்பும் இல்லை. இந்த எடப்பாடி இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு நீதிமன்றம் சொன்னதை கேட்கணும்னு. ஏன் அவர் ஆட்சி காலத்தில் நீதிமன்றத்துக்கு போகாமலேயே அவர் பிஜேபி கூட்டணியில் தானே இருந்தாரு, அவர் அனுமதி கொடுத்துருக்கலாமே? இந்த இவர் சொல்லக்கூடிய தூணில் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்துருக்கலாமே? ஏன் வந்து கூட்டாளிகளை பங்காளிகளை வந்து அங்கே இங்கே அலைய விட்டார்? அவரு நீதிமன்றத்துக்கே அலைய விட்டாரு. நீதிமன்றத்துக்கு போகாமலேயே இந்த தூணில் அவர் ஏற்ற அனுமதி கொடுத்துருக்கலாமே? ஏன் கொடுக்கல? ஏன் அவர் ஆட்சி காலத்தில் காலங்காலமா ஏற்றப்படுற அந்த தூணில் தானே ஏற்றினாங்க? அப்ப எங்க போச்சு? அப்போ மரபுப்படி ஏற்கனவே என்ன பின்பற்றப்பட்டது அதைத்தான் எடப்பாடியும் பின்பற்றினார். அந்த வழக்குல ஜெயலலிதா அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அறநிலையத்துறை என்ன நிலைப்பாட்டை எடுத்ததோ அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலும் எடுக்கப்பட்டுச்சு. நீதிமன்றத்தில் போய் ரவிக்குமாருக்கு முன்னாடி வழக்கு தொடுத்தவங்களுக்கு எதிராகத்தான் அன்றைய அதிமுக அரசு வாதிட்டது. அறநிலையத்துறையோட வாதம் வந்து அது அனுமதிப்பது அல்ல. அன்னைக்கு வந்து எதிர்த்து தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசு வாதிட்டுச்சு. ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாட்டை தான் தொடர்ந்தாங்க. இதுல பலவிதமான கருத்துக்கள் வெளியில வருது. ஒன்று, நீங்க சொல்றீங்க பொறுப்போடு யார் நடந்து கொள்வது அப்படின்னு. நீதிமன்றம் 2வது முறையாக விளக்கேத்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கணும் அப்படின்னு கேட்டா ஆகமத்துக்கு விரோதம் அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் சொல்றாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில 2வது நாள் ஆனாலும் பரவாயில்ல போய் ஏத்துங்க, அறநிலையத்துறை வரணும்னு அவசியம் இல்லை, நீ போய் ஏத்து, உனக்கு நான் போலீஸும் கூட அனுப்புறேன் அப்படின்னு சொல்ற அணுகுமுறையை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இன்னொன்று, சிக்கந்தர் தர்கா பல ஆண்டுகளாக 100 ஆண்டுக்கு மேல இருக்கிற ஒரு தர்கா. அங்க எந்த பிரச்சனையும் இதுவரையில் அந்த இடத்துல டென்ஷன் கலவரம்ன்றது எந்த இடத்துலையும் அங்கே வரல. கோவை பகுதியிலாவது இந்து முஸ்லீம் கலவரம் நடந்திருக்கு, அங்கெல்லாம் நடந்ததில்லை. அதை திடீர்னு முருகனுக்கு சொந்தமான மலையை சிக்கந்தர் மலைன்னே சொல்றாங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல பரப்புறாங்க. சிக்கந்தர் மலைன்னு யாராவது சொல்றாங்களா? திருப்பரங்குன்ற மலைன்னு தாங்க எல்லாரும் சொல்றாங்க. சிக்கந்தர் தர்கான்னு தான் சொல்றாங்க. சிக்கந்தர் மலைன்னு யார் சொன்னா? சிக்கந்தர் மலைன்னு சொல்லணும்னு பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்படி சொன்னா தானே இந்துக்கள்கிட்ட வந்து பாத்தியா திருப்பரங்குன்ற மலையவே சிக்கந்தர் மலைன்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிகர் பண்ண முடியும். இது ட்ரிகர் பண்ற வேலை.
மக்களை வந்து தூண்டி விடுவதற்கு வார்த்தைகளை கையாளுவது, சொல்லாடல்களை போடுவதெல்லாம் பிஜேபியுடைய தந்திர நடவடிக்கை. யார் சொன்னா? நீங்க தர்காவில் போய் தர்கா முறைப்படி ஆடு பலியிட்டு நேர்த்திக்கடன் செய்வதற்கு, அது கோயில்ல போய் செய்யணும்னு முஸ்லீம் சொல்லல, தர்கால போய் செய்வதற்கு ஆடை எடுத்துட்டு போறாங்க, வழியில மறிக்கப்படுகிறார்கள். அப்போ தர்காவுக்குள்ள அந்த வழிபாட்டை செய்வதற்கு தடுக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்? இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ஒருத்தருடைய நம்பிக்கையை விட்டு கொடுத்து தான் சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்றணுமா? அதுவா சமூக நல்லிணக்கம்? அந்த நம்பிக்கையைப்படி அவர்களை நடக்க வைப்பது தானே சமூக நல்லிணக்கம் அப்படின்னு இப்ப வியாக்கியானம் சொல்லக்கூடிய நீதிமன்றங்கள், அன்னைக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சனை வந்துச்சுல்ல, ஒரு 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 முஸ்லீம் ஆடு பலியிடுவதற்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு தர்காக்கு எடுத்துட்டு போகும்போது உடனே நீதிமன்றம் பிரச்சனைகளை தலையிட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்குள் தர்காவுக்குள் தானே செய்ய போகிறார்கள், அதை ஏன் தடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி 2 சிஎஸ்ஐஎஃப் போலீஸையும் அனுப்பிவிட்டு அந்த வீரர்களை அனுப்பிவிட்டு அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கலாம்ல. ஏன் அன்னைக்கு ஏன் அந்த நீதிபதிகளுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா, புலப்படவில்லையா? அதே மதுரையில் தானே அந்த பிரச்சனை, அதே திருப்பரங்குன்றம் மலையில தானே அந்த தர்காவை நோக்கி தானே அவங்க போனாங்க. ஏன் தடுக்கப்பட்டார்கள்? அப்ப ஏன் உங்களுக்கு ஆவேசம் வரல? அப்பயே அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும்னு உங்களுக்கு தோணல? அவங்க போய் இன்னொரு வழிபாட்டு இடத்துல போய் செய்வோம்னு சொல்லல. அப்படி சொன்னா தப்பு, அவர்களை தடுக்க வேண்டும், அந்த இடத்துல திருப்பி அனுப்ப வேண்டும். ஆனா அவங்க தர்காவுக்குள்ள போய் செய்ய போறாங்க. தர்காவுக்குள்ள போய் தயிர் சாதத்தை தின்னுன்னா சொல்ல முடியும்? பருப்பு சோறு தின்னு சொல்ல முடியுமா? தர்காவுக்குள்ள என்னங்க செய்வாங்க, என்ன சாப்பிடுவாங்க, என்ன நேர்த்திக்கடன் செய்வாங்க? அப்ப அந்த தர்காவுக்குள் என்ன பழக்க வழக்கமோ அதை செய்வதற்கு அனுமதி மறுப்பு. அப்ப நீதிமன்றம் அங்க அந்த உரிமை நிலைநாட்டிருக்கணும்ல, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குல்ல. அப்போ நீதிமன்றம் எவ்வளவு செலக்டிவா இந்த பக்கம் பாயுது பாருங்க. அதுவும் இப்படி ஒரு வழக்கம் இல்லை, அது ஒரு நில அளவீடு கல், அது எப்படிப்பட்ட கல், அது எல்லாமே இங்கேயும் பேசப்பட்டது, எல்லாமே தெரியும். எந்த ஆட்சி காலத்திலும், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் சரி, அதுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் எல்லா ஆட்சி காலத்திலும் இப்படி ஏற்றப்பட்டதாக ஒரு வரலாறு இல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.